நம்ம எல்லாருமே நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில டைமில் வந்து திடீர்னு நம்ம வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, எகைன் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த மெசேஜஸ் எல்லாமே ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? பட் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணோம். ஸோ அந்த விஷயத்து மூலமாக நம்ம வந்து ஓல்டு மெசேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நியூ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு காரணத்தினால திடீர்னு நம்ம வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருந்துச்சு. எகைன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் அந்த மெசேஜஸ் அப்படியே ரெஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது பேக்கப் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது எந்த மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஸோ எப்படி நம்ம இப்போ பேக்கப் ப்ராப்பராக பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி ப்ராப்பராக பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜுக்கு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேட் பேக்கப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பேக்கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும் ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து பேக்கப் வந்து நீங்கள் எந்த இடத்துல எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா இமெயில் ஐடியும் காமிக்கும். இந்த இமெயில் ஐடியில் எந்த இமெயில் ஐடியோட கூகுள் டிரைவில் உங்களோட பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பேக்கப்பை ஜிமெயில் ஐடியில் எடுக்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பேக்கப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணும்போது வரும். ஸோ அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் பேக்கப் பண்ணது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லைனா கிளியர் டேட்டா பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எனி ஆக்டிவிட்டி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட டேட்டாஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஓகேவா? எகைன் நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது பழைய மெசேஜஸ் எல்லாம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்போட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பரை வந்து கேட்குது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்படி கனெக்டிங் காட்டுது இல்லையா? ஸோ இந்த கனெக்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வரை டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு போகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகுது. ஸோ ஓகே, பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெரிஃபைடுன்னு காமிக்குது இல்லையா? இதில் வந்து நம்ம இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்குற மாதிரி கண்டினியூ கேட்குது. அதையும் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ காண்டாக்ட் பர்மிஷன் கேட்குது, அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ அலோவ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பர்மிஷனையும் அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லுக்கிங் ஃபார் பேக்கப்ஸுங்காட்டி இந்த மாதிரி ரீஸ்டோர்னு காமிக்குது. இதில் வந்து நம்ம இப்போ ரீஸ்டோர் பட்டனை தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீஸ்டோர் யுவர் சேட் அப்படின்னு காமிச்சு இப்போ ரீஸ்டோர் ஆகுது பாருங்கள். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 இல்லைனா 15 செகண்ட் டைம் எடுக்கும். ஓகேவா? உங்கள் பேக்கப் டேட்டாவோட ஃபைல் சைஸை பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 99% காமிக்குது. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ரீஸ்டோர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக எப்படி வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்